ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறனால நான் வீடியோ எடுக்கிறேன். அதான் மடியில் இப்படி படுத்திருக்கேன். ஸோ பாடியில் எங்கே டச் பண்ணாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்னா யூரோப்பியன் டாபர்மேன் ரொம்ப டேஞ்சரு. வயசானவங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதை வளர்க்க முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக தப்பு அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வீடியோ முன்னாடி கொண்டு வந்தேன். ப்ரொடெக்ஷன் வேறு, அக்ரெசிவ் வேறு. ஸோ அக்ரெசிவ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவன் ப்ரொடெக்ஷனாக அது பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. காம்பவுண்ட் உள்ள ஒரு ஆள் வர முடியாது. 9 மாதத்தில் இவனோட கேரக்டரு என்னென்ன பண்ணணும், இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான், அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ டாபர்மேன், யூரோப்பியன் டாபர்மேனை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலான்னு அதுவும் நான் பிளான் பண்ணுறேன். இப்போ இவனோட கேரக்டர் வைஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக யூரோப்பியன் டாபர்மேன் ரொம்ப அக்ரெசிவ் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்ரெசிவ் இருக்கும் கண்டிப்பாக. அக்ரெசிவ்னு சொல்கிறத விட இந்த ஒரு சைஸு, அதாவது இந்த ஒரு ஹெவி சைஸு, இந்த ஒரு வெயிட்டு விளையாட்டுத்தனமாக கூட, அக்ரெசிவ் இல்லை, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கூட நம்ம சொல்கிறது கேட்காம ஏதாவது பண்ணுனானா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். கோவப்பட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது, வீட்டில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுறது, வெளியில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுறது, அந்த அக்ரெசிவை விட இது கோவப்பட்டு எதுவுமே பண்ணலாம். ஆனால் விளையாட்டுத்தனமாக நம்ம மேலே தாவினாலோ இல்லை நம்ம மேலே ஏறி விழுந்தாலோ கூட நமக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையன் இருக்கான் 10 வயசு, எங்கள் அம்மா இருக்காங்க 85 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2 பேருமே ரொம்ப வீக்கானவங்க தான். இவனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அம்மாவுக்கு ரொம்ப நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பையனும் கொஞ்சம் ஸ்கெல்ட்டாக ஆள் இதாக இருப்பான். ஸோ அந்த ஒரு இதை வச்சு பார்க்குறப்ப 2 பேருமே கொஞ்சம் வீக் தான். இவன் நினச்சானா ஈஸியாக அவங்க 2 பேர்த்தையுமே இது பண்ண முடியும். தள்ளி விடுறதுக்கான சான்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. இவன் மிதிச்சாலே நல்ல வலி இருக்குது கால், அந்தளவுக்கு வெயிட். இப்போ ஒரு 45-50 கிட்ட இருக்கான் இவன். நான் இப்போ இவனோட வெயிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் லாஸ்ட்டாக பார்த்தப்போ 48 இருந்தான், அதாவது 7th மந்தில். இப்போ கண்டிப்பாக கூட தான் இருப்பான். ஸோ அதனால் நம்ம அந்த இது எப்படின்னா, நம்மளோட சேர்ந்து இவனுக்கு இப்போ நான் கேஜெல்லாம் எதுவுமே கிடையாது, கூடு எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ளே எங்களோட தான் நான் வச்சுருக்கேன். அதில் மெயின் பிரச்சனை என்ன, பாக்கி ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த வேறு அதிகமாக இருக்க நாயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும், இது ஹேர் ஃபால் ஆகும், அப்படிலாங்கிற ப்ராப்ளம் இருக்குது. டாபர்மேனுக்கு அது ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்குது. ஹேர் ஃபால் இல்லைன்னு சொல்ல முடியாது, க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹேர் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அதிகமாக கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக விழுவுறது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஹேர் ஃபாலு கண்டிப்பாக இருக்குது. நம்ம வீட்டை பெருக்கி பார்க்குறப்ப கண்டிப்பாக கிடைக்குது. நம்ம இதை வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எங்கேயும் அதிகமாக மண்ணில் கண்டிப்பாக விடணும், மண்ணில் விடாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவன் ஜெயின் ப்ரீடு இல்லை, மீடியம் ப்ரீடு தான். அவனோட ஹைட்டுக்கும் அந்த இதுக்கும் அவனோட கால் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக நம்ம மண்ணில் அவனை அதிகமாக விளையாட விட்டால் தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து அந்த பவர் எல்லாம் கிடைக்கும். இன்னொன்று அவன் அதிகமாக விளையாடுறப்ப தான் அவனோட அந்த டெம்பர் மைண்டு கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் என் பையன் கூட எல்லாம் நான் விளையாட விட்டுருவேன். அவன் தனியாக கூட விளையாடுவான். இப்போ அவனோட மெயின் ஒரு ஹாபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்ணத்து பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை, சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை இங்கே இருக்கும், அதை பிடிக்கிறது தான் அவனோட மெயின் ஹாபி. அப்புறம் அந்த தென்னை மரத்தோட மட்டை கிடக்கும், அதெல்லாம் நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு அலைவான் எல்லா இடமும். அப்புறம் ஒரு பால் இதெல்லாம் வச்சுருக்கேன், ஸோ அதை வச்சு விளையாடுவான். அப்புறம் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தானா அவன் கூட தான் ஃபுல் டைம் இருப்பான். அவன் டியூஷன் போகிற வரைக்கும் எல்லாம் அவன் கூட தான் இருப்பான். ஸோ இவனுக்கு அந்த ஒரு தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வர்றது கிடையாது. எங்கள் கூட தான் இருப்பான். நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே கூட இருப்பான். நாங்கள் படுக்கிறப்ப வெளியில் படுப்பான். அம்மாவோட ரூமுக்குள்ளே மட்டும் அலவுடு கிடையாது. ஏன்னா அலவுடு கிடையாதுன்னா அவனை மிரட்டி அங்கே போகக்கூடாது, போனால் அடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. அம்மா அதுக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் அம்மா அதை கொஞ்சிறதுக்கோ இல்லை விளையாட்டுக்கு அமைக்கிறதுக்கோ அந்த ஒரு இதெல்லாம் எப்பயுமே அம்மா பண்ணுறது கிடையாது. அதனால் அம்மா கிட்ட அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். அம்மா கிட்ட போகிறான் எதுவும் பண்ணுறான் அப்படின்னா நான் உடனே நோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் போக மாட்டான். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி பழக்கிறதுனால அவனுக்கு அது இப்போ புரியுது, அம்மா கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அது எதனாலன்னு புரியுதான்னு தெரியல, ஆனால் போக மாட்டான், அம்மா கிட்ட போக மாட்டான். அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறப்பையும்
அம்மாவும் இவனும் மட்டும் தனியாக இருப்பாங்க வீட்டில். ஸோ அந்த டைம்லேயும் அம்மாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வர மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். ஜஸ்ட்டு தண்ணி இதெல்லாம் எப்போயுமே வெளியில் இருக்கும், போய் குடிச்சிட்டு வருவோம், இங்கே வந்து பேசாமல் படுத்து தூங்கிடுவோம். அதான் இவனோட இப்போ ஒரு கேரக்டர்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த பாடி டச்சு, ஃபுட்டு கொடுக்குறப்ப இருக்க அக்ரஸிவ், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவனோட ஃபுல் பாடி நாங்கள் டச் பண்ணுவோம். டிக்ஸ் எல்லாம் வந்தப்போ நாங்கள் தான் எடுத்தோம். அதே மாதிரி அந்த மாதிரி குளிப்பாட்டுறது எல்லா விஷயமும் எல்லாரும் பண்ணுறதுனால அவனுக்கு அந்த பாடி டச்சிங் அந்த இது கிடையாது. என் மடியில் தான் படுத்து தூங்குவான். ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஃபுட் அக்ரஸிவ் அப்படிங்கிறது வந்து ஒய்ஃபு தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபுட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து கரெக்டாக அதை கமெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது ஒரு ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான், கீழே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் குட் ஹேபிட் எல்லாம் அவனை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். ட்ரைனிங்குன்னு சொல்லி எதுவும் புதுசாக வெளியில் தேர்ட் பர்சன்ட்டை நாங்கள் அனுப்புனது கிடையாது. ஏன்னா சிட்டு, டவுனு, ஷேக்கன் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே சொல்லி கொடுக்கலாம். அது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது, எப்படி அந்த ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்மளே ட்ரைன் அப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஒரு நாட்டு நாய் இருக்கிறதுனால அதுக்கும் ட்ரைன் அப் பண்ணியிருந்தோம். அதனால் இவனுக்கு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இவன் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவான். அதனால் இவனுக்கு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவன் நம்ம ஃபேமிலியோட எந்த அளவுக்கு அட்டாச் ஆகியிருக்கானோ, எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கானோ இவனாக கற்றுக்குறான். இவங்களுக்கு வந்து இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்காது, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இந்த டைமுக்கு இந்த வீட்டில் இது பண்ணுவாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவன் நம்ம கூடயே இருந்து வளர்றதுனால அவன் அதெல்லாம் கேதர் பண்ணிக்குவான். ஸோ அதான் இப்போ நம்ம கூட்டில் வச்சு வளர்த்ததில்லை. நான் இன்ன வரைக்கும் அவனுக்கு கூட இன்ன வரைக்கும் பண்ணினதே கிடையாது. கூட்டில் அவன் இருந்ததும் கிடையாது. ஒரு நாள் கூட அவன் கூட்டில் இருந்தது கிடையாது. அதனால் கூட்டில் வச்சு வளர்க்குற ஒரு டாபர்மேனை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாட்டு நாய்க்கு கூடு இருக்குது, பார்த்துருப்பீங்க. அவன் வந்து கூட்டில் இருப்பான், வீட்டுக்குள்ளே அவ்வளோவா வரமாட்டான், வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனோட கேரக்டரே வேறு. அவன் லோக்கல் ரவுடி மாதிரி ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க ஆள். கூப்பிட்டா வருவான், சாப்பிடுவான், திரும்ப சுற்றுவான். அந்த மாதிரி கூடு இருக்குது, கூட்டில் போய் படுத்துக்குவான். அந்த மாதிரி இவன் வந்து ஆரம்பத்தில் இந்த சைஸு இந்த ஒரு இதனால வீட்டில் ஆளுங்க இந்த மாதிரி இருக்காதனால அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த அக்ரஸிவ், அதாவது ப்ரொடெக்ஷன் வேறு அக்ரஸிவ் வேறு. ஸோ அக்ரஸிவ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவன் ப்ரொடெக்ஷனாக அது பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. காம்பவுண்ட் உள்ள ஒரு ஆள் வர முடியாது. புதுசாக ஒரு ஆள் காம்பவுண்ட் உள்ளே வந்துட்டா இல்லையா, வீட்டு முன்னாடி வந்துட்டா கூட உடனே அவன் வந்து அலர்ட் ஆகிடுவான். அவனோட அந்த கேரக்டர் மாறிடும், நம்மளை வந்து தெரியப்படுத்துவான், அலர்ட்டாக இருப்பான். அது ப்ரொடெக்ஷனில் அவன் பர்ஃபெக்டாக இருக்கான். ஆனால் வீட்டில் இருக்கவங்களோட எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொல்லை அப்படிம்பாங்கல்ல. இவ்வளோ பெரிய ஒரு சைஸு வீடு, எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சின்ன குட்டியாக இருக்கப்போ அங்கே கிராமத்தில் இருந்தோம், பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அது ரொம்ப இடம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவனுக்கு நிறையா பிளேஸ் கிடச்சி. இது வந்து டவுனுக்குள்ளே, இது வந்து ஒரு சின்ன 2 ஃப்ளாட்டு, ஒரு ஃப்ளாட்டு வீடு இருக்குது, இன்னொரு இது கொஞ்சம் காலி இடம் இருக்குது சைடில். ஸோ அந்த காலி இடத்துல தான் இவன் டாய்லெட் ட்ரைனிங்கு இதெல்லாம் பண்ணுறது, அவன் விளையாடுறது எல்லாம் அங்கே தான். வீடில் 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமு நானும் என் ஒய்ஃபு பையன் இருப்பான், இன்னொரு பெட்ரூமில் அம்மா இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன். இவன் ஹாலில் படுப்பான், வராண்டாவை யூஸ் பண்ணிக்குவான். வராண்டாவில் தான் அவனுக்கு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கோம். ஹாலில் தான் படுப்பான் நைட்டெல்லாம். மெயின் டோரு ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கு அங்கிட்டு வெளியே ஒரு கிரில் இருக்குது, அந்த கிரில்லை மட்டும் லாக் பண்ணிடுவோம். ஸோ வெளியே ஏதாவது சத்தம் கேட்டால் இவன் போய் கிரில் வழியாக போய் பார்ப்பான். பார்த்துட்டு எதோ நாய் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா அவன் சவுண்டு கொடுப்பான், ஒர்க் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவான். மற்றபடி உள்ளே வந்து படுத்திருப்பான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நாயை வளர்க்குறப்ப வெளியிலேருந்து ஒரு நாய், இப்போ நைட்டு நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இல்லை பகல்லே நம்ம தூங்கிட்டு இருக்கோம், வெளியில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது, திடீர்னு நாய் குலைக்கும். நாய் குலைச்சா அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா பூனை போகும், நாய் போகும், எது போனாலும் குலைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நெய்பர்ஸ்க்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நைட்டு 3 மணிக்கெலாம் இது குறைக்க ஆரம்பிச்சோன்னா இவனோட அந்த பேஸ் சவுண்டுக்கும் அதுக்கும் குறைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் நான் அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா அனாவசியமாக குறைக்கக்கூடாது. தேவைன்னா குறைக்கலாம், ஓகே, அது தப்பு இல்லை, அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஆனால் அனாவசியமாக சும்மா வரவங்க போகிறவங்களெல்லாம் பார்த்து குறைக்கிறது, அந்த ஒரு ஹேபிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
ஸ்டார்டிங்கில் நைட்டு அடிக்கடி எழுந்திரிச்சு போய் குறைச்சிக்கிட்டு இருந்தப்ப லோன் சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு, தேவையில்லாமல் போய் எல்லாத்துக்கும் குறைச்சிட்டு இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே அதாவது பவுண்டரிக்குள்ளே யாராச்சும் வந்தால் அப்போ மட்டும்தான் இவங்களை அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸ்லிப் 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 கிடக்கு, டவுன் 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 டவுன், எஸ் குட் பாய், டவுன் டவுன், ஓகே. ஓகே, இப்போ வந்து அவன் ஆக்சுவலாக தூங்குகிற டைமு, இன்றைக்கி சண்டே, இப்போ தான் குளிப்பாட்டி கொஞ்சம் ஆள் அந்த கூலிங்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தூங்கிட்டு இருக்க டைமு. ஸோ அந்த டைம் நோ இஷ்யூ. ஸோ கேரக்டரு இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ 9 months ஆனதுனால இந்த விளையாட்டுத்தனம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதிகமான விளையாட்டுத்தனம் அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே முன்னாடிலாம் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த இது குறைஞ்சிருச்சு. எனக்கு விளையாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெளியே போய் அந்த வெளி இடத்துல போய் நல்லா விளையாண்டு ஃபுல்லாக டயர்டாகிட்டு தான் வருவான். டயர்டாகிட்டு வந்தோன்னா நடு ஹாலில் படுத்துருவான். படுத்துட்டு ஃபேனை போட்டு விட்டோம்னா அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். நைட்டும் அதே மாதிரி தான், ஹாலில் படுத்து அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். வீட்டில் இப்படி வளர்க்குறதுனால என்ன தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் என்ன வந்துச்சு அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு தடவை லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. லூஸ் மோஷன் ஃபுட்டு இதனால வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக டாக்ஸிக் ஃபுட்டு சாப்பிட்டனால ஏதோ ஆயிடுச்சு, வயிறு ஏதோ ஆயிடுச்சு, கண்டினியூ லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீடு ஃபுல்லாக நைட்டு வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போமா, நைட்டு ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆயிரும். அப்புறம் வீடு ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருந்தோம், அதில் போவோம் மோஷன் போவோம். ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஒரு 3-4 லேடிஸ்லாம் இருக்க வீடு அப்படின்னா நம்ம இருக்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹேர் கிடைக்குமோ, எந்த அளவுக்கு வாட்ச் அப்படின்னா போய் வீட்டை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான், ஃபுல்லாக பார்த்துட்டு வருவான். அதான் அது இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஹேர் இருப்பாங்க. அது டெய்லி 2 times நம்ம வீட்டை பெருக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவு அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வரலை. அடுத்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆஃப் லீஷில் தான் வெளியில் கூட்டிகிட்டு போவேன். எங்கே போனாலும் கழுத்தில் ஒரு செயின், சோக்கிங் செயின் மட்டும் இருக்கும். லீஷு கையில் தான் வச்சுருப்பேன். லீஷு கையில் தான் வச்சுருப்பேன், கழுத்தில் மாட்ட மாட்டேன். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. இப்போது வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் கூட்டிகிட்டு போவேன். காரில் வந்து ஒயிட் கலர் இது போட்டிருக்கேன், சீட் கவர் போட்டிருக்கேன். ஸோ ஹேர் ஃபால் ஆகிறப்ப அது ரொம்ப டேட்டி ஆகுது. காரில் நிறைய முடி வர்றதுனால அந்த ஸ்மெல்லும் இருக்குது. கண்டிப்பாக காரில் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது. அதனால் காரில் இதுன்னு இல்லை, எந்த ஒரு ப்ரீடை நம்ம காரில் கொண்டு போனாலும் அந்த டாகோட ஸ்மெல்லு கண்டிப்பாக வண்டியில் இருக்கும், அது போகாது. அதுவும் நம்ம ஏசியெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்மெல்லு இருக்க தான் செய்யும். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்கின் டிசீஸு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 7 மாதம் தான் நினைக்கிறேன், 7 மாதம் இருக்கிறப்ப அவனுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பபுள்ஸாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து அதை கடிக்க ஆரம்பித்தான், இச்சிங் ஆச்சு. கடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக இது போயிடுச்சு, ஹேர் ஃபால் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அப்படி உடம்புல ஒரு சைடு ஃபுல்லாக சில ரீல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதை வயிற்றுக்கிட்ட கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிருக்கும். அது பார்க்கவே ரொம்ப இதாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டலு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பாய்சன் சொல்லியிருந்தேன்ல, அது இந்த ஹேர் ஃபாலு இது எல்லாமே வந்து எனக்கு கண்டினியூஸாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஹிப் டிசீஸு அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு அதுக்கு போய் நான் அந்த பாஸ்பரஸு இது ப்ளட் டெஸ்ட்டு பண்ணினேன். அது ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்தா தெரியும். அந்த ஒரு ப்ராப்ளம் கிளியர் பண்ணோன்னா தான் ஃபுட் பாய்சன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபுட் பாய்சன் ப்ராப்ளம் வந்தோன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதில் எல்லாத்துலேயும் அவனுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அதிகமாக. அதுக்கப்புறம் அந்த இது கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு கண்டினியூ மருந்து எல்லாம் கொடுத்து
கிளியர் ஆயிடுச்சு. மெயின் இது என்னென்னா வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் அவனை நிப்பாட்டணும் டெய்லி. நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும்னு இல்லை, வெயிலில் விளையாட விட்டாலே போதும். அந்த வெயில் அது மேலே படாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு டாக்டர் சொன்னார். இப்போ கண்டினியூஸாக வெயிலில் போயிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஃப்ரீயாக இருக்கனால அவனே போகிறான் வரான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் வீக்லி ஒன்ஸு அப்ளை பண்ணி விடுவோம். அதனால் இப்போ ஸ்கின்னு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் சிக்கன் வந்து ரொம்ப இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் கொண்டு வருவோம். ஒரு 2 நாள் மேக்ஸிமம். இன்றைக்கி சிக்கன் வாங்கினோம்னா இன்றைக்கி கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போம், அதோட தீத்துருவோம். அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறதில்ல. ஏன்னா பயம் ஃபுட் பாய்சன் ஆயிருமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப கைக்கு வந்தான். அந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சிக்கனை ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துறது. 1 நாள் 2 நாள் வச்சுட்டு உடனே கொடுத்துறது, அதோட காலி பண்ணிடுறது. ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம். ரொம்ப ஐஸ் போட்டு இல்லை மீன் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு வந்துச்சுன்னா அவர் கொண்டு வரவரே சொல்லுவார், ஃபிஷ்ஷு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் வாங்க மாட்டோம். நல்ல மீன் வந்திருக்குன்னா வந்து சொல்லுவார். சொல்கிறப்பே நாங்கள் அதை வாங்கி ஒரு அதிகமாகலாம் வாங்க மாட்டோம். ஒரு 1/2 kg அவ்வளோதான், 1 kg. காலையில் நைட்டு மதியம் அது அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். ஃபுட்டுக்கு ஒரு 20 kg ரோல்ஸ் தான் பேகு வாங்கிடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 weeks கிட்ட வரும். இடையில மீல்ஸ் கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். சிக்கனும் ஃபிஷ்ஷும் தான் மெயின். எக்கு கண்டிப்பாக கொடுக்குறதே இல்லை. எக்கை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எக்கு கொடுத்தப்போ தான் அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. எக்கு எப்போல்லாம் கொடுக்குறோமோ அப்போல்லாம் அவனுக்கு இச்சிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எக்கு நாங்கள் கொடுக்குறது கிடையாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான். ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆரஞ்சு தான் அவனோட மெயின் ஃபேவரட் ஃப்ரூட்டு. அப்புறம் ஆப்பிள் சாப்பிடுவோம். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு அதெல்லாம் சாப்பிடுவோம். பீட்ரூட்டு, கேரட்டு அதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி மருந்து ஏதாவது கொடுக்குற வைட்டமின்ஸும் வந்து இப்போ நான் அதிகமாக கொடுக்குறதில்ல. ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு தெரியல, அதனால் தேவையில்லாமல் அதிகமாக மெடிசன்ஸ் அது மேலே இது பண்ண வேணாமே அப்படின்ட்டு, ஃபோர்ஸ் பண்ண வேணாமே அப்படின்ட்டு அதிகமாக இப்போ வைட்டமின்ஸ் ஒன்றும் கொடுக்கல. கால்சியம் ஓவராக இருந்ததுனால இப்போ கால்சியமும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கேஸ் ப்ராப்ளம் இடையில வரும் எப்பயாச்சும். கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கான அந்த மெடிசனை மட்டும் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த டானிக் இருக்குல்ல, அது மட்டும் கொடுப்பேன். அது சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம கொடுத்தோம்னா உடனே சாப்பிட்ருவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் என் பையன் பார்த்திப், இது அம்மா. அம்மா பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு, ரொம்ப வயசானவங்க. ஸோ நான் இது எதுக்காகன்னா, அம்மா வீடியோ முன்னாடி வரவே மாட்டேன் அப்படின்னு நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து அவன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா யூரோப்பியன் டாபர்மேன் ரொம்ப டேஞ்சரு. வயசானவங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதை வளர்க்க முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக தப்பு அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை 2 பேர்த்தையும் வீடியோ முன்னாடி கொண்டு வந்தேன். இவ்வளோ வயசானவங்க இருக்க வீட்டில் யூரோப்பியன் டாபர்மேனை ஒரு கழுத்தில் செயின் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கலாம். நீங்கள் அதோட லாயல்ட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை யூரோப்பியன் டாபர்மேனை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டில் வளர்க்குறது ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரலாம். என்னோடய டாபர்மேன் நான் வளர்க்குறத பற்றினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட இந்த இதில் ஏதாவது தப்பாக உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்து எதையும் தப்பாக சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ பண்ணலை. நல்லா பிடிச்ச ஒரு ப்ரீடு, அதோட லைஃபு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கெட்டது நடந்தால் கெட்டதையும் சொல்லுவேன், நல்லது நடந்தால் நல்லதையும் சொல்லுவேன். அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.